சேகர் பாபு சார் திருவண்ணாமலைக்கு 30 லட்சம் பக்தர் வந்தாங்க. நூற்றுக்கணக்கான வருடங்களா லட்சக்கணக்கான பக்தர்கள் போயிட்டு இருக்காங்க. இவங்க வேலை எல்லாமே ஸ்டிக்கர் ஒட்டிக்கர் தான். பக்தர்கள் போனா எங்க பெருமை, எல்லா இடத்துலயும் அமைதியாக சிறப்பா நடத்திருக்கோம்னு சொல்றாங்க. ஏன் அதை இங்க சொல்றாங்கன்னா நீங்க திமுக அரசாங்கத்துக்கு இது மேல வெறுப்பு இருக்குன்னு சொல்றப்ப அவங்க சொல்றாங்க அப்படி இல்லன்னு. திமுகனால நடக்கல, இந்துக்கள் எப்பயுமே சகிப்புத்தன்மை. ஆமா சார், இப்ப அவங்க அதே ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மென்ட் தான நடத்துதுன்னு சொல்றாரு அவரு. அவங்க அதான் சொல்றாங்க, காரணம் அவர்கள் கிடையாது, காரணம் பக்தர்களுக்கு. ஏன் அதை சொல்றாங்கன்னா இல்ல ஏன் அதை குடமுழுக்கு நடத்துறது ஒரு சாதனையா? அவங்க செய்ய வேண்டிய கடமை எத்தனை நடந்து ஒப்பீட்டளவுல வேண்டிய கடமை ஒப்பீட்டளவுல ஒரு நிமிஷம் எப்படி இருக்குன்னா எப்படின்னா சூர்யா ஒரே கிடையாது. 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் குறைந்தபட்ச குடமுழுக்கு நடக்கும். அப்ப ஒவ்வொரு வருஷமும் நடத்த முடியாது. 3000 சொச்ச திருக்கோவில்களுக்கு குடமுழுக்குனா 12 ஆண்டுக்கு பிறகு நடத்துறாங்க. அப்ப இடையில போன ஆட்சியாளருக்கு முன்னாடி எவ்ரி 5 இயர்ஸ் நீங்க கணக்கு பண்ணி சொல்லுங்களேன். அவங்கள விட நீங்க ஒன்றும் பெருசா பண்ணலன்னு சொல்லுங்க. கடமை இப்போ சென்னையில ஒரு கொலை கூட நடக்கவில்லை அப்படின்னா அதுக்கு நான் வந்து ஒரு முதல்வரோ இல்ல வந்து உள்துறை அமைச்சரோ தம்பட்டம் அடித்தா அது எவ்வளவு மலிவானதோ அதே போன்று ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட்ல இல்ல கோவில்களுக்கு பக்தர்கள் கொடுக்கிற பணம் இல்ல எந்த கோவிலையும் அரசாங்கம் ஒரு நிமிஷம் இருங்க சார் எந்த கோவிலையும் அரசாங்கம் பணம் போட்டு எந்த நிகழ்ச்சியும் நடத்தல. அங்க பக்தர்கள் கொடுக்கிற பணத்தை வச்சு நீங்க நடத்துறீங்க. ஒரு நிமிஷம் தமிழன் பிரசன்னா சொன்னார் இல்லையா, முதல்வர் என்பவர் என் வீட்டு அடியால், நான் சொன்னா வந்து என்ன வேணாலும் செய்யணும்னு சொன்னார் இல்லையா. அதே மாதிரி ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட்ன்றது இந்துக்கள் கொடுக்கக்கூடிய பணத்துல அங்க நடைபெற வேண்டிய விஷயங்களை செய்ய வேண்டியது அது உங்களுடைய வேலை. அது செஞ்சது என்னமோ பெரிய சாதனை, திமுக தான் கொண்டாடணும் அப்படின்லாம் நாங்களாம் ஏத்துக்க முடியாது சார். அதுல நீங்க என்னென்ன ஊழல் பண்றீங்க, எவ்வளவு வழக்குகள்ல குட்டு வாங்கிட்டு இருக்கீங்க, எவ்வளவு வழக்குகள் நிலுவையில் இருக்கு, எல்லாமே தெரியும். உங்களுடைய சாதனை திருப்பரங்குன்றம் கோயில் வேர்க்கோட்டம் புத்தகம் அவர் எங்கேயுமே இல்லைன்னு சொல்றாரு. அதுக்கு சொல்ற தமயந்தி பதிப்பகம் வெளியீடு முடிச்சிடுறேன். அதுல வந்து கோயிலுக்கு வரும் வழியில் தீபத்தூண் ஒன்று உள்ளது. இந்த தூண் நாயக்கர் காலத்தது. நாயக்கர் காலத்து கல்வெட்டும் தூணிலேயே எழுதப்பட்டுள்ளது. கல்வெட்டுக்கு மேல் அனுமன் ஒரு கையை ஓங்கி கொண்டு முகத்தை இடது பக்கம் திருப்பி கொண்டிருப்பதாக சிற்பமும் உள்ளது. அதனால நீங்க சொல்ற பேர் என்ன சொல்லுங்க? இதுதான் நீங்க வந்து உங்களுக்கு வேணும்ன்ற மாதிரி எல்லாத்தையும் ட்விஸ்ட் பண்ணிக்கிறதா. புத்தகத்தினுடைய பெயர் திருப்பரங்குன்றம் கோயில் வேர்க்கோட்டம். எல்லாமே நீங்க தான் பண்றீங்க. அது அளவுக்கல்னு சொல்றது இல்லையா? நீங்க அளவுக்கல்ல ஒரு ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட்ல தீபத்தூணுக்கு செலவு கணக்கு காமிச்சிருக்காங்க இல்லையா, அங்க போய் நீங்க ஃபைட் பண்ணணும். அளவு கல்லு போட்டு அதை பண்ணிட்டு இங்க வந்து பேசுங்க.